இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 51 அதிகாரம் 10 முதல் 17 வரையிலான வசனங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இன்றைய நற்செய்தி உடைத்து அழகாக்கப்படுதல். குஜராத் மாகாணத்தின் பிரபலமான ரோகன் ஓவியங்கள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாய் தெரியலாம். ஆனால் அந்த ஓவியத்தின் ஒரு சிறு பகுதியை வடிவமைப்பதற்கு 2 மாதங்களுக்கு மேல் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நொறுக்கப்பட்ட கனிம அடிப்படையிலான வர்ணங்களை ஆமணக்கு எண்ணெயுடன் கலந்து மெல்லமான ஓவியம் என்று நாம் அழைக்கும் இந்த ஓவியத்தை தயார் செய்வதற்கு 6 மணி நேரத்திற்கு மேலாக எடுக்கும். அதை உன்னிப்பாய் கவனித்தால் அதன் வேலைப்பாடுகளும் அழகும் தெரியும். சுவிசேஷமும் ஏறத்தாழ இதை போன்றதே. உடைக்கப்பட்ட கனிமங்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஓவியத்தைப் போலவே இயேசு தன் பாடுகளின் மூலம் உடைக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்து முழு உலகத்திற்குமான நம்பிக்கைக்கு காரணர் ஆனார். நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட மற்றும் நொறுக்கப்பட்ட அனுபவங்களை தேர்ந்தெடுத்து அதை புதிய அழகான காரியங்களாய் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். தாவீது தன்னுடைய சுயத்தினால் உடைக்கப்பட்ட வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவனுடைய உதவியை நாடினார். இன்னொருவனுடைய மனைவியை இச்சித்து அவள் நிமித்தம் அவளுடைய கணவனை கொலை செய்ய துணிந்த தன்னுடைய தவறை உணர்ந்த தாவீது பாடிய பாடலே சங்கீதம் 51. தாவீது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து இரக்கத்திற்காய் கெஞ்சினான். நறுங்குண்டதும் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய பதம் நித்கே. அதற்கு சுக்கு நூறாய் நொறுங்கியது என்று பொருள். தாவீதின் இருதயத்தை தேவன் புதிதாக்குவதற்கு அது முழுமையாய் நொறுக்கப்பட வேண்டியிருந்தது. மன்னிக்கிறதில் தயை பெருத்த உண்மையுள்ள தேவனிடத்தில் தாவீது தன்னுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை ஒப்படைத்தான்.